புதுச்சேரியின் மிக நீண்டகால கோரிக்கையான மாநில அந்தஸ்து தொடர்பான வலியுறுத்தல் தற்போது முக்கியமான கோரிக்கையாக எழுந்துள்ள நிலையில் மாநில அந்தஸ்து பெறப்படுமா என பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். பிரெஞ்சு காலனியாக இருந்த புதுச்சேரி 1954 விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது. அப்போது மத்திய அரசு நேரடி பார்வையில் நிர்வகிக்கப்பட்டு தேவையான நிதியும் அதிகாரமும் வழங்கப்படும் என்று பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அறிவித்தார். புதுச்சேரியில் 1963 முதல் தனி சட்டப்பேரவை தொடங்கி செயல்பட்டு வருகிறது. போதுமான வருவாயை கொண்டு தனி மாநிலமாக செயல்படும் அளவுக்கு பொருளாதார தன்னாட்சியை பெற்றிருப்பதாக புதுச்சேரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தெரிவிக்கிறார். இன்றைக்கு யூனியன் பிரதேசம் என்று இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காமல் சட்டத்தில் ஏதோ 1963 இருந்த சட்டம் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி 2018 அதை பின்பற்றும் போது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், இதனால் நிர்வாக கோளாறுலாம் வருது. அதனால் தமிழகம் போல், கர்நாடகா போல், ஆந்திரா போல் ஒரு முழு தகுதியை பெறக்கூடிய புதுச்சேரிக்கு அந்த மாநில அந்தஸ்து கொடுப்பது தான் சரியாக இருக்கும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில திட்ட ஒதுக்கீட்டில் 70% மானியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2007 ஆண்டு முதல் அந்த மானியத்தை 30% மத்திய அரசு குறைத்தது. இதனால் 2007 ஆண்டு முதல் நடப்பாண்டு வரையில் 7730 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளது. நிதி தட்டுப்பாட்டை சமாளிக்க புதுச்சேரி அரசு வரியை உயர்த்தியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தபோதிலும் மத்திய அரசின் அனுமதி பெற்றே பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. சட்டம் இயற்றும் அதிகாரம், நிதி நிர்வாகம் உள்ளிட்டவைகளில் அதிகாரமற்ற அரசாகவே புதுச்சேரி அரசு உள்ளதாக குறை கூறுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார். சாதாரணமான நலத்திட்டங்களை கூட செயல்படுத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் தடை போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இதற்கான சுயேட்சையான அதிகாரம் கொண்ட ஒரு அமைச்சரவை, முதலமைச்சர் இருந்தால்தான் அது சாத்தியப்படும். அப்பொழுதுதான் மக்களுடைய வாக்குகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இருந்தால்தான் அந்த வாக்குகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்று பொருள். அப்படி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் அந்த வாக்குகளுக்கும் அதிகாரம் இல்லை என்றுதான் பொருள். இது நம்முடைய தேர்தல் ஜனநாயகத்தையே சீரழிப்பதாக இருக்கிறது. எனவே மாநில அந்தஸ்து கொடுப்பதன் மூலமாகத்தான் இங்கே இருக்கிற மக்களுக்கும் மதிப்பு இருக்கிறது என்ற உண்மை உலகுக்கு தெரிய வரும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென புதுச்சேரி சட்டப்பேரவையில் 13 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்ட கட்சிகள் இதற்கான நடவடிக்கைகளை தேவையான நேரத்தில் மேற்கொள்ளவில்லை என அதிமுக குற்றம் சாட்டுகிறது. மாநில அந்தஸ்து சம்பந்தமாக இதுவரைக்கும் 13 தடவை இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுதே, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணையோடு ஆட்சி இருக்கும் பொழுதே இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கும் அங்கே மத்தியில் இருந்த காங்கிரஸ் எந்த மதிப்பும் கொடுத்தது கிடையாது. இதே நாராயணசாமி பிரதமரோட பக்கத்திலே நின்று இருப்பார், பிரதமர் மன்மோகன் சிங்கோட. அப்போ மத்திய இணையமைச்சர் இருந்தார். அவர் நினைத்திருந்தாருன்னா ஒரு 10 நாளிலே மாநில அந்தஸ்து இங்கே கொடுத்துருக்கலாம். அப்போ இங்கே பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி தான். புதுச்சேரி மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. புதுச்சேரிக்கு தற்பொழுது மாநில அந்தஸ்து கோரி முதல்வர் நாராயணசாமி அவர்கள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு பலனளிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் புதுச்சேரிக்கு மக்களுக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் என்பதை உணர்த்தும் வகையிலும், அதே போன்று புதுச்சேரிக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்காக இந்த மாநில அந்தஸ்து தேவை என்பதே பெரும்பாலான மக்களின் கருத்தாகவே உள்ளது. ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி.